ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த படத்தை பாக்குறது மூலியமா எப்படி சஸ்பென்ஸை செம த்ரில்லா ஜாலியா ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. த்ரில்லர் படங்களுக்குலாம் காட்ஃபாதரா இருக்க ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு பெரிய சஸ்பென்ஸா இருந்தாலும் அதுல ஹியூமர் இல்லனா அந்த சஸ்பென்ஸ்க்கு வேல்யூ இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஹிட்ச்காக் சொன்ன மாதிரியே கவின் நடிச்ச மாஸ்க் படத்துல ஒரு 4-5 இடத்துல ரொம்பவே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. இதுல வர்ற ஒரு கேரக்டருமே ஃபர்ஸ்ட் காட்டுறப்ப வேற மாதிரியும் அதுக்கடுத்து அப்படியே ட்விஸ்ட் அடிச்சு ஆப்போசிட்டா வேற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. அது ரிவீல் ஆகுறப்ப தீம் ரொம்பவே டார்க்கா இருந்தாலும் அதை பாக்குற நமக்கு ரொம்பவே குபீர்னு இருக்கும். சோ எப்படி த்ரூ அவுட் த ஃபிலிம் ரொம்பவே டார்க்கான விஷயங்களை ஹியூமர் கலந்து சஸ்பென்ஸோட ரிவீல் பண்ணி ரொம்பவே எங்கேஜிங்கா முடிக்கிற வரை எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத இந்த மாஸ்க் படத்தை பார்த்து நீங்க கத்துக்கலாம். டிரெக்டட் பை விக்ரமன் அசோக். கவின் நடிச்சாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை இந்த படத்துலயும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா நெகட்டிவ் ஷேட்ல ரொம்பவே டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு டார்க் தீம்ல நல்ல ஹியூமர் கலந்த ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை திஸ் ஃபிலிம் மாஸ்க். அப்படியே இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ ஏபிவே.